மகாராஷ்டிராவில் தாயை கொன்று உடலை வறுத்து சாப்பிட்ட கொடூர மகனுக்கு மரண தண்டனையை விதித்து மும்பை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் கோலாப்பூர் பகுதியில் 63 வயதான யல்லம்மா ரமா குச்சோரவி மற்றும் அவரது மகன் சுனில் ராமா குச்சோரவி ஆகியோர் வசித்து வந்துள்ளனர். குடிப்பழக்கத்துக்கு அடிமையான சுனில் அவ்வப்போது மதுபானம் வாங்க பணம் கேட்டு அவரது தாயை அடித்து துன்புறுத்தி வந்ததாகவும் அக்கம் பக்கத்தினர் அவரை தடுத்து நிறுத்துவதும் வாடிக்கையாக இருந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த 2017ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 28ஆம் தேதி சுனில் குடிப்பதற்காக தாயிடம் பணம் கேட்டு தகராறில் ஈடுபட்டதாக தெரிகிறது. போது மூதாட்டி யல்லம்மா ரமா பணம் இல்லை என கூற ஆத்திரமடைந்த சுனில் அவரை அரிவாளால் வெட்டி கொலை செய்ததாக கூறப்படுகிறது. பின்னர் சுனில் இறந்து போன தாயின் உடல் பாகங்களை வெட்டி எண்ணெயில் வறுத்து சாப்பிட்டதாக சொல்லப்படுகிறது. பின்னர் மூதாட்டியின் இதயம் மற்றும் விலா எலும்புகள் வறுப்பதற்காக தட்டில் இருந்தபோது எதிர்பாராத விதமாக பக்கத்து வீட்டு குழந்தை ஒன்று மூதாட்டியின் வீட்டுக்கு வந்துள்ளது. அப்போது இரத்த வெள்ளத்தில் கிடந்த மூதாட்டியின் சடலத்தை கண்டு அலறிய நிலையில் சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து பார்த்தபோது மூதாட்டி உயிரிழந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பின்னர் பொதுமக்கள் கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சுனிலை கைது செய்தனர். இந்த குற்றத்திற்காக கடந்த 2021ஆம் ஆண்டு சுனில் குச்சோரவிக்கு கோலாப்பூர் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்த நிலையில் நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து சுனில் மும்பை நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். இந்த வழக்கு மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ரேவதி மோஹிதே தேரே மற்றும் பிருத்திவிராஜ் சவான் ஆகியோர் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் முன்னிலையில் வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது நாங்கள் இதைவிட கொடூரமான மற்றும் காட்டுமிராண்டித்தனமான வழக்கை சந்தித்ததில்லை என கூறிய நீதிபதிகள் குச்சோரவிக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டால் அவர் மற்ற கைதிகளுக்கு அச்சுறுத்தலாக இருப்பார் எனவும் ஆகையால் இவரை திருத்துவதற்கு வாய்ப்பிருப்பதாக தெரியவில்லை என கருத்து தெரிவித்த நீதிபதிகள் இறுதியாக கோலாப்பூர் நீதிமன்றம் வழங்கிய மரண தண்டனையை உறுதி செய்தனர். மது அருந்த பணம் தராத தாயை கொன்று உடல் பாகங்களை மகன் சமைத்து சாப்பிட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.